Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. Dreams, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015. நேபாள தலைநகர் காத்மாண்டு திரிபுவன் விமான நிலையத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் துணை விமானி உட்பட 18 பேர் பலி. ஓடுபாதையில் இருந்து டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளில் தரையில் விழுந்து தீப்பிடித்தது. உயிர் தப்பிய விமானிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. காத்மாண்டுவில் இருந்து பொக்காராவுக்கு புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் டேக் ஆஃப் ஆன போது கீழே விழுந்ததில் தீப்பிடித்தது. விபத்து நேர்ந்த திரிபுவன் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு தீயை அணைத்து உடல்களை மீட்ட மீட்புக் குழுவினர். மக்களவையின் கேள்வி நேரத்தின் போது பட்ஜெட்டுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்கள். சபாநாயகர் ஓம் பிர்லாவின் எச்சரிக்கையை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. நாடு முழுவதும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பட்ஜெட்டில் தங்கள் மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதாக மக்களிடம் எண்ணத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக ஆவேசம். பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயரை குறிப்பிடவில்லை என்றால் அம்மாநிலங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று கூறுவது தவறு. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவேச பதில். பட்ஜெட் குறித்த விவாதத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடையே வாக்குவாதம். அமைச்சரை பேச விடாமல் செய்தால் நடவடிக்கை பாயும் என்ற ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தங்கர் எச்சரிக்கையை அடுத்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் என கூறி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் உண்மை வென்றதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. மருத்துவ கவுன்சிலிங்கிற்கான இறுதி ரேங்க் லிஸ்ட் 2 தினங்களில் வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை காவல்துறை பயன்பாட்டிற்காக 85 இருசக்கர வாகனங்களின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருசக்கர வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. திமுக அரசு 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தியும் தமிழ்நாடு மின்வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதாக மின்துறை முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. உதய் மின் திட்டம், மின்வாரிய நஷ்டம் பற்றி நேருக்கு நேர் விவாதிக்க மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தயாரா என்றும் சவால். தமிழக முதலமைச்சரின் நிதி ஆயோக் கூட்ட புறக்கணிப்பு ஒருநாள் விளம்பரத்துக்கான வீண் நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். மத்திய அரசின் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்து கூறி நிதி பெறுவதை விட்டுவிட்டு யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் முதல்வர் என்றும் கேள்வி. தமிழகத்திற்கு மத்திய அரசின் எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கப்பெறாதது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதலமைச்சர் முயற்சிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட 6 நிதிநிலை அறிக்கைகளில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை எனவும் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் வாகன உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கிறது டாடா மோட்டார்ஸ். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த மாதம் அடிக்கல் நாட்ட இருப்பதாக தகவல். தமிழகம் வரும் காவிரியின் முக்கிய நீர் ஆதாரமாக கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பியது. அணையிலிருந்து வினாடிக்கு 34,475 கன அடி உபரி நீர் திறப்பு. வட மாநிலங்களில் பருவமழை தீவிரம். இடைவிடாத தொடர் மழையால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் குடியிருப்புகள் மற்றும் முக்கிய சாலைகளில் தேங்கிய மழை நீரால் பாதிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தகவல்.
புதிய ரேஷன் ஸ்மார்ட் அட்டை வழங்கும் பணி ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்கும் என்ற தமிழக அரசு அறிவிப்பு. புதிதாக 2,80,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 2007 குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி அமைச்சர் உதயநிதி. வீடு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பட்டாவும் முக்கியம் என்பதால் அரசு பட்டாக்களை விரைவாக வழங்கி வருவதாக பேச்சு. பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டிற்கான தரவுகளை அரசிடம் அளிக்க வேண்டும் என பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையரிடம் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருந்தும் தமிழ்நாடு அரசு அதனை செய்யவில்லை என பேட்டி. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும். முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. அது தவறானது. அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது. தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் 2 முறை சொல்லியிருக்கின்றார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் 3 மாத செல்போன் அழைப்புகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. கடந்த 3 மாதங்களில் கொலையாளிகளிடம் பேசிய நபர்களில் ஒவ்வொருவராக அழைத்து விசாரணை என தகவல். சென்னை டவுட்டனில் மாநகர பேருந்தின் மேற்கூரையின் மீது ஏறி பள்ளி மாணவர்கள் ஆட்டம் போட்ட வீடியோ. பேருந்தின் ஜன்னல் கம்பியில் தொற்றியவாறும் கால்களை சாலையில் உரசியவாறும் பயணித்த மாணவர்கள். Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. Dreams, a dedicated service towards abroad education. For more details, contact 1800 270 1015.